கலைத்தாய் கை பிடிச்ச ஆளுங்க தான் நானு, மம்முட்டி, மோகன்லால், வெங்கடேஷ், அமிதாப் பச்சன் எல்லாமே. ஆனா சில குழந்தை மட்டும் நம்மளெல்லாம் கை பிடிச்ச அந்த கலைத்தாய் கமல்ல மட்டும் எடுத்துக்கிட்டு தோல்ல வச்சுக்கிட்டான். நான் கலைத்தாயை கேட்டேன், என்னம்மா இது நியாயமா? எல்லாம் உங்களுக்கு குழந்தைங்க தானே, எல்லாரும் ஒண்ணுதானே, நம்மள மட்டும் கை முடிச்சுட்டு இழுத்துட்டு போறிய சொல்லும் போது கலைத்தாய் சொன்னா, சைல்ட்ஹுட் கோழி குஞ்சு வாங்கிய சிறிது நேரத்தில் செத்து போகும். அதை வச்சு என்ன பண்றாப்புல, இது கமலஹாசன் படம், சரியான சீன் இது. 10 வருஷம் இருப்பேன், 15 வருஷம் இருப்பேன், 25 வருஷம் இருப்பேன். பொய்ய சொல்லு கல்லி, உன் பிள்ளைய காலேஜ் கொண்டு சேர்க்கிற வரல உசுர எடுத்துட்டு போற வரல உசுக்கு சேர்ந்துருப்பேன் சொன்னால சொல்லிட்டு சிரிச்சால நான் விட்டாட்டா. நான் என்ன செய்ய? கோழி குஞ்சு வாங்கிட்டு அந்த வீட்டுல விட்ட உடனே செத்து போகும். திஸ் சீன் பட் மீ விரும்மாண்டி பட சீனை பூரா அது செம்ம எமோஷனலான சீன் எல்லாமே. இதை வச்சு ட்ரோல் பண்ணுவாங்களா? நகந்தினா கீழே போட்டுரும், புள்ள செத்து போ. செத்தாண்டா சேகர் கமலை பேட்டி எடுக்கிறாப்புல. கமல் என்ன சொல்றாருன்னு கேட்போமா? உங்களோட உட்காந்து பேசுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். கமல் சாருடைய முக்கியமான ஹைலைட்டான விஷயங்கள்லாம் பற்றி பேச போகிறோம். உங்களுக்கும் மணி சாருக்குமான முதல் சந்திப்பு அதிலிருந்து ஆரம்பிக்கலாம் சார். தமிழ்ல கத்துக்கிட்ட முதல் வார்த்தை என்னன்னு கேட்டா முறையமா அம்மா. ஈஸியாவும் சுலபமாவும் எப்ப நடந்துச்சுன்னே தெரியாம நடந்துச்சு. ஏன்னா மற்றவங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்கு, எனக்கு இவங்கெல்லாம் கூட்டி பேசுறதுல ஒரு ரீசார்ஜ் ஆகும். ஏன்னா நான் அப்ப வந்து முன்னாடி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. மணி சாருக்குமான முதல் சந்திப்பு மட்டும் சொல்ல. அவர்கிட்ட பேட்டி எடுத்தா அப்படிதான் சொல்லுவாரு. எதை சின்னதா சொல்லிலாம் முடிக்க மாட்டார், சுத்தி வளைச்சதே சொல்லுவாப்புல.